ரெஸ்பான்சிபிலிட்டி. பாசத்தை காட்டுறதுக்கு எவனாவது பிள்ளைய பெறுவானா? அவனுக்கு மகிழ்ச்சி வேணும், அதனால உறவு வச்சுக்கிட்டா அதுக்காக அந்த பெண்ணை தூக்கி சுமக்கணுமா என்ன? அப்படியே போயிட வேண்டியதான். அப்படின்னா இது எதுக்காக சொன்னார் பெரியார்? நீ குழந்தை பெற்றுக்கூடாது, அதுக்காக தான் சொன்னார். ஓகேங்களா? ஏன் குழந்தை பெற்றுக்கூடாதுன்னு சொன்னார்? அதாவது குழந்தை பெற்றுக்கிட்டா அந்த பொண்ணு அந்த இடத்துல தான் இருக்குது, அதுக்கு ஒரு டெவலப்பும் கிடையாது. பார்த்துங்க, அந்த பொண்ணு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற இடத்துல இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் அது சொன்னது. ஓகேங்களா? இன்றைக்கி அது நிலைமை மாறி இருக்கு. அடுத்தது வந்து என்ன, அண்ணா என்ன சொல்கிறாப்புன்னு வச்சுங்களா, அந்த பொண்ணை விட்டு போகணும், அதாவது என்ஜாய் பண்ணிட்டு அந்த பொண்ணை தூக்கி போட்டு போ, அந்த பொண்ணை தூக்கிட்டு சுமக்கணுமா, அப்படி பெரியார் சொன்ன மாதிரி அண்ணன் பேசுகிறாப்புல. சமீபத்தில் வீரமணி ஐயா கூட இது பேசியிருந்தாப்புல. அதான் எடுத்து நம்ம காளியமலக்க இடையில பேசியிருந்தது ஆரம்பத்திலேயே. அப்போ அதுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டோம். அண்ணன் என்ன சொல்கிறாப்புல, அந்த பொண்ணை அதை என்ஜாய் பண்ணிட்டு அந்த பொண்ணை தூக்கி போட்டு போ, திட்டத்திட்ட அது வந்து ஏமாத்திட்டு போங்கிற மாதிரி அண்ணன் சொல்கிறாப்புல. அப்படி சொல்ல பெரிய அதில் என்ன சொல்கிறாருன்னா, அவர் தெளிவாக வந்து புள்ள பெற்றுக்காதன்னு சொல்கிறாரு. அதாவது புள்ளையை தூக்கிட்டு சுமக்காத அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணன் என்ன சொல்கிறாப்புல, அந்த பொண்ணை என்ஜாய் பண்ணிட்டு அந்த பொண்ணை தூக்கி போட்டு போ, அது வந்து இவர் புத்தி. இவர் என்ன செய்தாரு, என்ஜாய் பண்ணிட்டு தூக்கி போட்டு வந்தார்ல 2-3 பொண்ணா, அதே புத்தியை பெரியார் செய்ய சொன்னார் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இவரோட எண்ண ஓட்டத்தை தான் முழுக்க முழுக்க இவர் வந்து பெரியார் மேலே திணிக்கிறார். பார்த்துங்க, பெரியார் சொன்னார்னு. பெரியார் என்ன சொன்னார், பொறுப்பெடுத்துக்காக சொன்னார். இப்போ நீ வந்து 3 பிள்ளை பெற்றுட்ட, அதுக்கப்புறம் எல்லா டைமும் இணையிறப்ப அதுக்கு பொறுப்பெடுத்துப்பியா? என்ஜாய் தானே பண்ணுவேன், ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அந்த இடத்துல, அப்படி தானே? அதுதான் அவரும் சொன்னார். அவர் ஆரம்பத்துலேருந்து சொன்னார் புள்ள பெற்றுக்காதுன்னு. எதுக்காக சொன்னார்? அதுவும் அந்த பெண்களோட வளர்ச்சி இல்லை, அவங்க அப்படியே இருக்காங்க, அதுக்காக சொன்னார்.